முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாட்களான கந்தசஷ்டி நாட்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு. நிறையா பேர் விரதத்தில் கூட இருப்பீங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு இந்த திருப்பாகம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். திருச்செந்தூர் கோயிலில் கந்தசஷ்டி நாட்களில் இந்த திருப்பாகம் பிரசாதமாக கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வீட்டில் பிரசாதம் ரீக்ரியேட் தான் பண்ண போகிறோம். கோயிலில் கொடுக்குற பிரசாதத்துக்குலாம் ஈடு இணையே இல்லைங்க. அதை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு கடாயில் ஒரு பவுல் அளவுக்கு கடலை மாவை ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகு விடாமல் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ மற்ற பொருட்களும் அதிலே எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கனாகி வரும். இந்த டைமில் 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சக்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இலக்கம் கொடுத்து இந்த மாதிரி தண்ணியாக வரும். இது அப்படியே வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். உங்ககிட்ட வறுத்த முந்திரி பருப்பு வறுக்காது எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிங்கன்னா பவுடராக கிடைச்சிரும். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கனாகி வந்ததுக்கு அப்புறமா நெய் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெய் மொத்தமா சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அது இழுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டா 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். பாத்திரத்துல இருந்து கொஞ்சம் கூட ஒட்டாம உருண்டு திரண்டு அல்வா மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அமிர்தம் மாதிரி திருப்பாகம் பிரசாதம் ரெடி ஆயிரும். நான் சும்மாலாம் சொல்லலைங்க, நிஜமாவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.